மத்தேயு 10வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது. வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடிகளையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் அப்படின்ட்டு ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்காக, ஊழியத்துக்கு போகக்கூடியவர்களுக்காக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை இதுதான். நீங்க பத்திரப்படுத்தி வைக்காதீங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த வேளை ட்ரெஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அதெல்லாம் சேஃப்டி பண்ணி எல்லாம் வைக்க வேண்டாம். நீங்க வேலையால் நீங்க கூலிக்கு பாத்திரராய் இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு. எனக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நான் அதை சொல்ல விரும்புறேன். நீங்க ஊழியம் செய்யும் பொழுது சந்தோஷமா அதை செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஏற்கனவே எல்லாத்தையுமே ஏற்படுத்தி வச்சிட்டாரு. அதை நம்ம பார்க்கலாம், அவ்வளவுதான். நம் கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லைன்ற மாதிரி அதை நம்ம பார்க்கல, பட் நமக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன், எலியாவுக்காக சாரிபாத் விதவையை ஆண்டவர் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. எலியா வரும்பொழுது அங்க போப்பான்னு சொல்றாரே தவிர ஆல்ரெடி அவங்கள பிளான் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. சோ இதே மாதிரி உங்களுக்காக அநேக சாரிபாத் விதவைகளை போன்ற இன்னைக்கு அநேகரை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்க சந்தோஷமா ஊழியம் பண்ணுங்க. நீங்க நிறைய ஊழியக்காரங்களுக்கு சந்தோஷம் அப்படியே டல் ஆயிடுச்சு. எப்படி நம்ம ஊழியம் பண்றதுக்கு, ஊழியம் எப்படி சக்சஸ் ஆகுமான்னு தெரியலையே, நம்ம பண்ண எப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சோர்ந்து போய் தான் இருக்கிறோம். அந்த சோர்வெல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு விசுவாசிங்க. இந்த வசனத்தின்படி வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய இளைஞர்கள், வாலிபர்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஊழியத்துக்கு வந்தாக்கி நம்ம எப்படி, நம்மளுடைய இன்கம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு இன்கம் இருக்காது, ஊழியத்துக்கு வந்தாக்கி எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருடைய ஒரே ஒரு கேள்வி. சோ வசனம் அதுதான் சொல்லுது. வேலையாள், நீங்க கம்பெனிக்காக வேலை பார்க்கும்போது எப்படி கம்பெனி உங்களுக்கு சம்பளம் தருதோ, அதே மாதிரி நீங்க ஆண்டவருக்காக வேலை பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு சம்பளம் தருவாரு. நீங்க அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் தருவாரு, அவரால் செய்ய முடியும் விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். அதை வச்சு நீங்க ஊழியம் செய்யுங்க. இன்னைக்கு ஒரு சிலர்லாம் ஊழியத்துக்குன்னு டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க. நான் இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஊழியம் பண்ணலாம்னு நினைச்சிருக்கிறேன். ஸோ இந்த 5 வருஷம் நான் சேர்த்து வச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் சேவிங்ஸை வச்சு நான் ஊழியம் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சுய பலத்துல ஊழியம் பண்ற மாதிரி, என்னுடைய பலத்துல நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். அப்போ ஆண்டவர் தான் உங்களுக்கு தருவார். நீங்க வேலை பார்த்தீங்கன்னா வேலை செஞ்ச இடத்துல தான் உங்களுக்கு கூலி வரணும், அப்படிதான் வரும். அதை விட்டு நான் எப்பமோ சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை வச்சுட்டு அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் அது ஆண்டவர் அசிங்கப்படுத்துற மாதிரி. நீங்க கொடுப்பீங்களான்னு தெரியல ஆண்டவரே, அதனால நான் ஆல்ரெடி சேர்த்து வச்சு அதை வச்சு ஊழியம் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி அல்ல, ஆண்டவரே உங்களுக்கு சம்பளம் தருவாரு. அதனால விசுவாசத்தோட ஊழியத்தை கண்டினியூ பண்ணுங்க. ஊழியத்தை துவங்கணும், ஊழியத்தை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் விசுவாசத்தோட துவங்குங்கள். கர்த்தர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதித்து நடத்துவாராக.